சொல்லப்போனால் பெரும்பான்மையான ஜாதினா அது வன்னியர் சமுதாயம். அப்படி பெரும்பான்மையான ஜாதியாக இருக்கிற வன்னியர் சமுதாயத்தை சேலம் நேற்று வந்த தயாநிதி மாறன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் மிக கடுமையாக எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தியிருக்கிறார். எப்படின்னா கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லை, கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி உணர்வுபூர்வமாக 40 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களையும் இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தையும் இந்த ஒட்டுமொத்தமாக 2.5 கோடி வன்னிய மக்களையும் ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தயாநிதி மாறனை வன்மையாக கண்டிக்கிறோம். பாட்டாளி மக்களுக்கு சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் தயாநிதி மாறன் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நாங்கள் நடமாடாமல் செய்ய முடியும். ஆனாலும் கூட ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிற நாங்கள் அந்த மாதிரி ஒரு அராஜகத்தை செய்ய விரும்பாத காரணத்தினாலே தயாநிதி மாறன் இனிமேலும் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் எங்களுடைய இளைஞர்கள் அவருடைய கருப்பு கொடி காட்டுவார்கள் என்பதை இன்றைக்கு பகிரங்கமாக அறிவிக்கிறேன். இன்ற நாள் முதல் தயாநிதி மாறன் மன்னிப்பு கேட்கலன்னா, மன்னிப்பு கேட்குற நாள் வரையில் எங்கள் இளைஞர்கள் எங்கே சென்றாலும் கருப்பு கொடி காட்டுவார்கள். அன்புமணியின் எங்களுடைய அண்ணன் அன்புமணியின் தம்பிகளுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வைக்கிறேன். எங்களை கொச்சைப்படுத்திய தயாநிதி மாறனை வன்மையாக 2.5 கோடி வன்னிய மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இப்போ நான் இன்னைக்கு கேட்குறேங்க, இடஒதுக்கீட்டு போராட்டத்தை வீரத்தையும் உங்களுடைய ஆத்திரத்தையும் சீண்டி பார்க்குறாரு. இது அவர் கோழைத்தனமாக அவர் எவ்வளோ போலீஸ் வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே ஒரு எவ்வளோ டபாச்சிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடிய தயாநிதி மாறன் நாங்கள்லாம் களப்போராளிகள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவர்கள் களப்போராளிகள். எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்களும் எங்கள் ஐயா அவர்களும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சொன்னாங்கன்னு வச்சுக்க அடுத்த நாள் நீ நடமாட முடியாது. நீ மட்டும் இல்லை, உன்னுடைய கட்சிக்காரன் யாரும் நடமாட முடியாது. 15-20 மாவட்டங்களில் உங்கள் கட்சிக்காரர் நீங்கள் தயாநிதி மாறன் இங்கே எங்கேயும் நடமாட முடியாது. நீ மட்டும் இல்லை, உன் மாமன் உதயாநிதி உங்கள் அத்தை கனிமொழி கூட யாரையும் நடமாட விட மாட்டோம். எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸோடைய தம்பிகளாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். சவால் விடுறியா? நான் பிறந்த ஜாதியை கொச்சைப்படுத்துவது நீ யாரியா? நான் பிறந்த ஜாதி, எங்களுடைய உரிமை இது. நாங்கள் எங்கள் உரிமையை கேட்கக்கூடாதா? நீங்கள் எங்கேயோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது போன்று எங்கேயோ எப்படியோ ஒடியாந்தவங்க, லட்சக்கணக்கான கோடி சொத்து சேர்த்துனவங்க என்னுடைய இனத்தை கொச்சைப்படுத்துவது என்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மிக வன்மையாக இந்த கூட்டத்தில் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த 3000 கோடி அந்த சர்டிஃபிகேட் திருடுனது கூட உங்கள்கிட்ட நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது கூட வழக்கு இருக்குது, இன்று வரையிலே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஊழல்வாதி எங்கள் ஜாதியை பற்றி சொல்கிறதுக்கு ரொம்பவும் ரொம்ப ரொம்ப எவ்வளோ வெட்கி தலை குனிய வேண்டும். தலை குனியும் வரை, மன்னிப்பு கேட்கும் வரை ஆனால் அன்புமணியினுடைய தம்பிகள் போய மாட்டார்கள். எங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய ஒற்றை வார்த்தை கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அன்புமணியினுடைய ஒற்றை வார்த்தை என்ன? வன்முறை செய்யக்கூடாது. ஏங்க, ஓடுற ரயில் நிறுத்தணுன்னா யார் சொன்னது ஓடுற ரயில் நிறுத்துன்னு சொல்லிட்டு? யாருமே சொல்லலை. இங்கே சேலம் மாவட்டத்துலேருந்து போன பசங்க தான் நிறுத்திருந்தாக ஒரு 10-20 பேர்த்த கைது செஞ்சாங்க, விடுதலை செஞ்சுருக்காங்க. அந்த